வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. அனைவருக்கும் எனது இனிய அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். அறிவை விரிவிசை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்துள்ள எழுத்தாளர், நடிகர் திரு மல்லூரி ஐயா அவர்களே, ஐயா அவர்கள் நடித்த முதல் திரைப்படமான கும்கி திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படங்களில் ஒன்று. மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையை அளவுரை எடுத்துக்காட்டி சிறப்பாக நடித்துள்ளார். மற்றும் குழந்தைகளோடு கதையாடு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்துள்ள கவிஞர், கட்டுரையாளர், கதை சொல்லி, சிறார் எழுத்தாளர், இதழாசிரியர் மற்றும் இவர் எழுதிய ஒற்றை சிறகு ஓவியா என்ற நூலுக்கு 2025ஆம் ஆண்டு தமிழுக்கான பாட சாகித்யா புரஸ்கார் விருது பெற்ற விஷ்ணுபுரம் சரவணன் ஐயா அவர்களே, முன்னிலை வகித்துள்ள மாவட்ட நூலக அலுவலர் சு. சாமிநாதன் ஐயா அவர்களே, எனது குடும்ப நண்பர் பாவலர் அறிவுமதி ஐயா அவர்களே, செங்குந்தர் கல்வி அறக்கட்டளையின் அண்ணன் சிவானந்தம் அண்ணா அவர்களே, மற்றும் வருகை தந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உற்றார் உறவினர்களே, எனது உயிரினும் மேலான இனிய நண்பர்களே, என்னுடன் இணைந்து பணியாற்றும் எனதருமை சண்முகா குழும உறுப்பினர்களே, இந்த மாபெரும் புத்தக திருவிழாவினை கடந்த 21 ஆண்டுகளாக பிரம்மாண்டமான திருவிழா போன்று முன்னின்று நடத்தி கொண்டுள்ள மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர், எனது இனிய நண்பர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அண்ணா மற்றும் அவர்தம் குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் என் இனிய மாலை வணக்கங்கள். நம் ஈரோட்டின் அடையாளமாக திகழும் இந்த புத்தக திருவிழாவில் என்னுடைய ஒரு சிறு அனுபவத்தையும் வேண்டுகோளை மட்டும் தங்களிடம் பகிர்ந்து கொண்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். உலக பொதுமறை என போற்றப்படும் புகழ்பெற்ற நூல்களில் சிறந்த நூல் திருக்குறள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. என்றும் என் மனதில் ஒலித்து கொண்டிருக்கும் திருக்குறளில் 3 குறள்களை மட்டும் தங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், என்னென்றி கொண்டார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என இன்னமும் பல்வேறு சிறந்த திருக்குறள்கள் உள்ளன. அந்த வகையில் திருக்குறள் ஒரு தனி மனிதன் ஒருவரை ஏதேனும் 1 அல்லது 2 குறள்கள் படி கடைபிடித்து நடந்தாலே வாழ்க்கை செம்மை பெறும் என்பது நான் அறிந்த உண்மை. இப்படிப்பட்ட புனிதமான ஒரு திருக்குறள் அனைவரும் அறிய வேண்டும் என்பதற்காக 2019ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தில் தொடங்கப்பட்டு தினம் ஒரு திருக்குறள் தேன் என்ற தலைப்பில் தினமும்